இந்தியாவுல நடந்த ஏஐ சம்மிட்ட கவர் பண்றதுக்காக உலகம் முழுசுல இருந்தும் மீடியாக்கள் வந்திருந்தாங்க. நம்ம சாதிச்சதை இந்த உலகத்துக்கு காட்டலான்னு பார்த்தா நம்ம சறுக்கின இடங்களை எல்லாம் படம் பிடிச்சு தேவையில்லாம அதை மிகவும் பெரிதாக்கி சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டாங்க. சிலிக்கன் வேலி சிஇஓக்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டா போதுமா, இதுதான் ஏஐ துறையில வளர்ச்சி அடைந்ததான்னு சொல்லி ப்ளூம்பர்க் போன்ற சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டாங்க. இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு? நாம் ஏஐ துறையில மிகப்பெரிய அளவில் சாதித்தால் யாருக்கு நஷ்டமோ அவர்கள் இது போன்ற செய்திகளை பெரிதுபடுத்துகிறார்கள். உண்மையில இந்தியாவின் நிலைமை என்ன? நாம ஏஐ வளர்ச்சியில எங்க இருக்கோம்? வாங்க பார்க்கலாம். ஏஐ தொழில்நுட்பத்தை ஒரு சில நாடுகள் மட்டும் கட்டுப்படுத்தாமல் அது எல்லா நாடுகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி வாதிடுறாரு. நம்முடைய உழைப்பு, வளர்ச்சி, பெருமை இதையெல்லாம் உலகுக்கு காட்டலாம், புதிய முதலீடுகளை ஈர்க்கலாம்னு பிரதமர் மோடி விரும்பினாரு. சர்வதேச ஊடகங்களும் டெல்லியில முகாமிட்டு நடந்ததை உன்னிப்பா கவனிச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? சீன ரோபோவை தன்னுடைய தயாரிப்புன்னு சொன்ன கல்கோத்தியா யூனிவர்சிட்டி, அந்த ஏஐ சம்மிட் நடந்த அரங்குல இருந்த பொருட்களை மக்கள் சூறையாடினது, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சட்டை இல்லாம போராட்டம் நடத்தினது போன்ற செய்திகள் தான் சர்வதேச ஊடகங்கள்ல பெருசா வந்துச்சு. நம்முடைய மானமே போச்சு. உண்மையில இந்தியா ஏஐல எங்க இருக்கு? நம்ம எதை நோக்கி பயணிக்கணும்? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட 2025 குளோபல் ஏஐ வைப்ரன்சி டூல் படி இந்தியா உலக அளவுல 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கிற அமெரிக்கா, சீனா கூட போட்டி போட இந்தியா தயாரா இருக்கா? நம்ம ஊர்ல 87% கம்பெனிகள் ஏற்கனவே ஏஐ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம பண்றது எல்லாமே ஃப்ரூகல் ஏஐ, அதாவது குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தர நுணுக்கங்கள். சரி, முதலீடுகளை யார் பண்றா? அம்பானி 11,000 கோடியும் அதானி 10,000 கோடி ரூபாயும் இதுல முதலீடு பண்றாங்க. இங்கேயும் அம்பானி அதானி தானான்னு கேட்காதீங்க, மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இதற்கு தேவைப்படுறாங்க. சரி, நம்ம ஊருக்கு வருவோம். சென்னையில ஐடி காரிடாரா இருக்கிற ஓஎம்ஆர் இப்போ ஏஐ காரிடாரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு முன்னாடியே தெலுங்கானா 2020ஆம் வருஷமே அதை ஏஐ ஆண்டுன்னு அறிவிச்சு பல பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்னா என்ன, ராமோஜி பிலிம் சிட்டி தானா? நாங்க பாருங்க ஏஐ சிட்டியை உருவாக்கி காட்டுறோம்னு 200 ஏக்கர்ல அதுக்கான பணிகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு தனித்துவமான ஏஐ பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்துல இருந்து கல்வி வரைக்கும் ஏஐ கொண்டு வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு ஏஐ பயிற்சி கொடுக்கப்படுது. என்ன இருந்தாலும் இந்தியாவோட சிலிக்கன் வேலியான பெங்களூர்ல தான் நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு. குஜராத் கிஃப்ட் சிட்டில இப்போ இந்திய ஏஐ ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கிற பணிகளை இந்த ஜனவரியில தொடங்கி இருக்காங்க. அம்பானியும் அதானியும் பெரிய அளவுல முதலீடுகளை செய்ய போறதால வருங்காலத்துல குஜராத் ஏஐ ஹப்பா மாறப்போகுது. நம்ம மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியா ஏஐ மிஷன் மூலமா சுமார் 10,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கி இருக்கோன்னு சொல்றாரு. இதோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டுக்குன்னு சொந்தமா 10,000 GPU கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறது. செயற்கை நுண்ணறிவு என்ற பிரம்மாண்ட கட்டிடத்தை உருவாக்க தேவைப்படுற அடிப்படை செங்கல் மாதிரி தான் இந்த GPU. ஒரு CPU ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்யும்னா, ஒரு GPU ஒரே நொடியில பல்லாயிரக்கணக்கான சிறிய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இதனாலதான் மனித மூளை சிந்திக்கிற மாதிரி வேகம் இன்னைக்கு ஏஐக்கு கிடைச்சிருக்கு. சுருக்கமா சொன்னா இன்றைய தொழில்நுட்ப புரட்சியோட உந்து சக்தியே இந்த GPU தான். நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க இருக்கு இல்லையா, சின்ன சின்ன கம்பெனி, அதுக்கெல்லாம் டேட்டாவை அரசாங்கமே கொடுக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஷினின்னு ஒரு திட்டம், இந்திய மொழிகள்லயே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை டெவலப் பண்றதுதான் அந்த பாஷினி திட்டம். அதையும் செயல்படுத்த தொடங்கி இருக்காங்க. எல்லாம் ஓகே, ஆனா நம்ம ஏன் பின்தங்கி இருக்கோம்? ஏஐக்கு தேவையான சிப்ஸ் நம்ம கிட்ட இல்ல. பெரும்பாலும் இறக்குமதி தான் பண்றோம். சீனா, ஜப்பான், அமெரிக்கா, தைவான், தென் கொரியா தான் இப்போதைக்கு இதை அதிக அளவுல தயாரிக்கிறாங்க. விலை கேட்கவே வேணாம். இப்போதைக்கு ஏஐ சிப்புக்கு இருக்கிற டிமாண்ட் காரணமா விலையும் ரொம்பவே அதிகம். சீனா, ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர்னு பக்கத்திலேயே வாங்கிட்டு இருந்த நம்ம நாடு இப்ப அமெரிக்காவோட பாக்ஸ் சிலிக்கா அப்படின்னு ஒரு கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. இதனால சீனாவை சார்ந்து இல்லாம அமெரிக்காவை சார்ந்து, அதாவது சீனா கிட்ட குறைந்த விலையில் வாங்கி கொண்டிருந்ததை விட்டுவிட்டு அமெரிக்காவிடம் அதிக விலைக்கு வாங்க வேண்டி இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நாளைக்கே சீனாவோட எல்லையில பதற்றம் ஏற்பட்டா அவங்க சிப் விவகாரத்துல நமக்கு நெருக்கடி கொடுக்கலாம். சீனாவோட சிப் அவ்வளவு அட்வான்ஸ்டும் கிடையாது. ஆனா அமெரிக்கா கிட்ட ஹை எண்ட் சிப் இருக்கு.
விலை 21 லட்சத்திலிருந்து 34 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். ட்ரம்ப் போட்ட வரியால குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு சிப்புக்கும் கூடுதலா இப்ப நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் உள்நாட்டிலேயே இதை தயாரிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதை தயாரிக்கிற இயந்திரமும் இங்க இல்ல, மூலப்பொருட்களும் இங்க இல்ல. எல்லாத்தையுமே அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. குஜராத்தோட டோலேரால டாடா நிறுவனம் தைவானோட இணைந்து செமிகண்டக்டர் தொழிற்சாலையை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால டோலேரால ஒரு மிகப்பெரிய விமான நிலையமும் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹார்ட்வேர் பக்கம் மூலப்பொருட்களை காரணம் காட்டி தட்டி கழிக்கலாம், இல்ல தாமதப்படுத்தலாம். ஆனா சாஃப்ட்வேரை தயாரிக்கிறதுக்கான மூளை நம்ம கிட்ட இருக்கு இல்ல. ChatGPT மாதிரி எதையாவது நம்ம நாட்டுல தயாரிச்சிருக்கோமா? ஆனா நம்ம ஆளுங்க தானே மற்ற நாட்டுல இதெல்லாம் உருவாக்குறாங்க. இந்தியாவில நம்ம இன்னும் மற்ற நாட்டோட செயலிகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது கேட்கவே கவலையா இருக்குல்ல. இதையெல்லாம் தாண்டி நம்ம கல்வி முறையிலயும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கு. பழைய முறையில மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இல்லாம இன்றைய AI காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல மாணவர்களை சிந்திக்க வைக்கணும். அது மட்டும் இல்ல, கோடிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் பள்ளிகள்லயே கொண்டு வர வேண்டி இருக்கு. காலேஜ் லெவல்ல வரும்போது வெறும் தியரி மட்டும் இல்லாம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மாணவர்களுக்கு ஆய்வு நிலையில நிறைய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். குஜராத்தை மையமா வச்சு AI ஹப்பை உருவாக்குறது இருக்கட்டும். ஏற்கனவே இதுல ரொம்ப ஆர்வமா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்க தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு இன்னும் கூடுதலா உதவிகளை செஞ்சு வளர்ச்சிகளை துரிதப்படுத்தலாம். அது இந்திய அளவுல நம்ம இன்னும் AI துறையில முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். இந்தியா இல்லாம AI எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற நிலையை இந்தியா உருவாக்கிடுச்சு. உலகிலேயே அதிக இளம் மென்பொருள் பொறியாளர்களை கொண்ட நாடு இந்தியா அப்படிங்கறதால ஏஐக்கு தேவையான ஹியூமன் கேபிட்டல் நம்ம கிட்ட இருக்கிறத உலகம் அங்கீகரிச்சிருக்கு. இந்த ஏஐ மாநாட்டில் நடந்த சில குழப்பங்கள் ஒரு செய்தியை நம்ம கிட்ட தெளிவா சொல்லி இருக்கு. இந்தியா கிட்ட வேகம் இருக்கு, ஆனா விவேகமும் கல்வி முறையில் சில மாற்றங்களும் கண்டிப்பா தேவை. இந்தியா தான் ஏஐயோட அடுத்த பவர் ஹவுஸ். அதனாலதான் உலக நாடுகள் நம்மை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம், இதை எப்படி பயன்படுத்திக்க போறோம்?